கருத்தரங்கம் அப்படின்ற ஒரு இதில் வந்து தமிழக மக்கள் முன்னணி சார்பாக வந்து மதுரை மாட்டுத்தாவணியில் வந்து கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. இந்த கருத்தரங்கத்திற்கு வந்து பல்வேறு கட்சி இயக்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் அமைப்பினுடைய தோழர்கள் எல்லா பேரும் வந்து இந்த கருத்தரங்கத்தில் வந்து நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம். அப்போ பங்கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை சீருடையில் இல்லாத காவலர்கள் வாகனத்தில் வந்து இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள கணேசமூர்த்தி என்ற செங்கடல் அந்த தோழரை வந்து இங்கே அரங்கத்திற்குள்ளே வந்து அத்துமீறி ஒரு முறையான வந்து சம்மன் எதுவும் கொடுக்காம இந்த காரணத்துக்காக கைது பண்ணுறோம் அப்படி மாதிரி எந்த ஒரு தகவலும் வந்து கொடுக்காம அவரை வந்து கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் ஏன் அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி விசாரிச்சு என்னாடி கேட்கும்போது அவர் மேலே வழக்கு இருந்துச்சு, அவரை வந்து வாய்தாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு தமிழ்நாடு நாள் குறித்து ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தமிழ்நாடு நாள் குறித்து இது கொண்டாடப்படக்கூடிய வந்து ஒரு நாளாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து காவல்துறை இதே தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் 4 வருஷமாக 3 வருஷமாக 2 வருஷமாக எந்த வருஷம் காலகட்டமாக இருந்தாலும் அவர் முறையாக கோர்ட்டுக்கு போகலைன்னு சொன்னால் அதே சங்கரன் கோவில் தான் அவர் வந்து வசித்து வராரு. அங்கே வசிக்கக்கூடியவங்க எங்கே போகிறாரு என்னன்னு எல்லாமே வந்து சரி தெரிஞ்சிருக்கோம். இது போகிறதுக்கு வந்து அங்கே சங்கரன் கோவிலில் வந்து மணல் திருட்டு வேற வந்து நடந்திருக்கு. அந்த திருட்டை கண்டித்து வேணால் இவர் வந்து துண்டறிக்கைதெல்லாம் போட்டு பண்ணி அந்த திருட்டை வந்து ஒழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போராட்டமும் எடுத்துருக்காங்க. சமீபத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு நாள் கழித்து வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்காக திருநெல்வேலியிலேருந்து சங்கரன் கோவில் இங்கே வந்து இங்கே கைது பண்ணக்கூட காரணம் என்ன அப்படின்றது அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் அதே சங்கரன் கோவிலில் தானே இருக்காங்க, அதே இருப்பிடத்தில் தானே இருக்காங்க, முகவரி எல்லாமே இருக்குல்ல, செல்ஃபோன் எல்லாமே இருக்குல்ல, ஒருத்தர் 4 வருஷமாக கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லி இங்கே வந்து கைது பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியாக தான் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறோம். இந்த ஒரு தமிழ்நாடு நாட்டில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த நபர்களை வந்து திட்டமிட்டு மணல் கொள்ளை திருட்டை அம்பலப்படுத்தின ஒரே ஒரு காரணத்திற்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து கைது பண்ணதை வந்து தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக இதை வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இந்த போக்கு என்பது காவல்துறைக்கு வந்து உச்சபட்சம் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக வந்து ஒரு சீருடை இல்லாத ஒரு காவலர்கள் வந்து கைது என்பது இது அராஜக போக்காக இருக்கிறது. ஆனால் வாகனம் மட்டுமே வந்து காவலர்களுடைய வாகனமாக இருக்கிறது. அதில் வரக்கூடிய காவலர்களை வந்து சீருடை இல்லாத காவலர்களாக தான் வராங்க. இந்த காவலர்களை வந்து இப்படிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே வந்து பல்வேறு போராட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பல்வேறு இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ரவுடிகள் கும்பலாகவே வைத்துக்கொண்டு திட்டமிட்டு போராடக்கூடிய நபர்களை இந்த மாதிரி நபர்களை